மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அண்மையில் நாம் தமிழர் கட்சி தொழில்நுட்ப பாசறை மற்றும் கொள்கை பரப்பு செயலாளருக்கான ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தியிருந்தாங்க. அந்த கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் துருவன் மேடையில் பேசின ஒரு வாக்கியத்தை சுட்டி காட்டியிருந்தார். அது என்ன அப்படின்னா, நாங்கள்லாம் அண்ணன் சீமானுக்காக நிற்கல, அண்ணன் சீமானோட நிற்கிறோம் அப்படின்னு சொன்னதை சுட்டி காட்டியிருந்தார். அதுக்கான அர்த்தத்தையும் அவர் விளக்கியிருந்தார். ஒரு தலைவனுக்காக நிற்கிறத விட அந்த கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த தத்துவத்தை உள்வாங்கி அந்த தத்துவத்துக்காக தான் நிற்கணும். இதுதான் நாம் தமிழர் கட்சியின் எதிரிகள் போடுற தப்பு கணக்கு. நீங்கள் முழுக்க நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களே தாக்கி பேசுவாங்க. அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியை பற்றி சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இருக்காது. முழுக்க அண்ணன் சீமான் அவர்கள் மேலே தனிப்பட்ட தாக்குதல்களை வச்சுட்டே இருப்பாங்க. இதை வச்சு இந்த கட்சியை காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற நோக்கம் தான் அவங்கள்ட்ட முழுக்க இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியலை. நாம் தமிழர் கட்சியில் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளும், நாம் தமிழர் கட்சியின் கொள்கையோடு ஒற்று பயணிக்கிற ஒவ்வொரு சிந்தனைகளும் அந்த தத்துவத்துக்காகவும் அந்த கொள்கைக்காகவும் தான் நிற்கிறதே தவிர தனி மனிதரை நோக்கி இல்லை. எப்படி மற்ற கட்சிகளில் தனி மனித துதிப்பாடல்கள் இருக்கோ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில் கிடையாது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே தமிழ் தேசியம்னா என்ன, நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிற தத்துவம் என்ன, நம்ம இலக்கு என்ன, எல்லாத்தையும் உள்வாங்கி அதை செயல்படுத்தணும்னு களத்தில் வந்து நிற்கிறவங்க. அண்ணன் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாரு, தம்பிகள்லாம் கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கோம், அவ்வளோதான். அண்ணன் சீமான் அவர்கள் மீது வைக்கக்கூடிய தனிப்பட்ட விமர்சனங்கள்னால இந்த கட்சியை நீங்கள் அசைச்சு கூட பார்க்க முடியாது. இது ஒன்றிணைகிறது ஒரு தத்துவ கூட்டம், கொள்கை கூட்டம். ஒவ்வொருத்தரும் குடும்பமாக இணைகிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் சும்மா ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்க. இதை சொல்கிறதுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா, தனி மனித துதிப்பாடல் பண்ணி போகிற கட்சிகள் ரொம்ப நாள் நிலைக்காது. தத்துவத்தின்பால் ஈர்க்கப்பட்டு ஒன்றிணைகிற கட்சி தான் ரொம்ப நாள் வாழும் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். அதுக்கு ஒரு படி மேலே போய் அண்ணன் சீமான் அவர்கள் இனிமே தம்பி விஜய் நடத்தக்கூடிய கட்சியை நம்ம விமர்சிக்க வேண்டாம், நம்ம அதை கடந்து போயிடுவோம், நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்கள்ட்ட பதில் இல்லை, அதை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு 20-30 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக சொல்கிறாரு. இதுக்குள்ளேயே மிக நுட்பமான அரசியல் ஒன்று இருக்குது. விஜய் கட்சி ஆரம்பித்து மாநாட்டிலேயே ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு இதுவரைக்கும் வாக்கு வங்கி என்னன்னு தெரியாமல், இதுவரைக்கும் ஒரு தேர்தலில் கூட நிற்காமல் அவர் பிளைண்டாக ஒரு அழைப்பை விடுக்கிறாரு அரசியல் கட்சிகளுக்கு. அன்னைக்கே அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார், தம்பி உங்கூட கூட்டணி செய்கிறதுக்கு ஒரு கட்சிகளும் வராது, அதுக்கு நீ முதல்ல பலம் நிரூபிக்கணும். அதுதான் இன்னைக்கு நிரூபணமாயிருக்கு. விஜய் அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்காரு. அவர் காங்கிரஸ் எதிர்பார்த்தாரு, அதிமுகவை எதிர்பார்த்தாரு, எல்லா கட்சிகளும் அவரை தன்னந்தனியா அம்போன்னு தனிச்சு விட்டுட்டாங்க. விஜய் அவர்களின் அரசியல் ஆலோசகர்கள் ரொம்ப நுட்பமாக ஒரு பிராண்டிங் வேலையை பண்ணாங்க. நீங்கள் முதல்லையே தனிச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா எல்லா கட்சிகளும் உங்களை கண்டுக்காமல் விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் கூட்டணிக்கு ஒரு அழைப்புன்னு விடுத்தாதான் உங்களை ஆட்டத்துக்குள்ளே சேர்ப்பாங்க, ஊடகங்களும் உங்களை எடுத்து பேசும், மற்ற கட்சிகளும் உங்களை வச்சு ஏதாவது பார்கெயின் பண்ணலாமா அப்படின்னு உங்களை ஒரு அரசியல் பிளேயராக காட்டுவாங்க. அப்படிங்கிறதுல ஒரு நுட்பமான ஒரு அரசியலை விஜய் செஞ்சார். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் தேர்ந்த அரசியல்வாதி, மதிநுட்பமிக்க அரசியல்வாதி, முதல்ல இதை கணிச்சு சொல்லிட்டாரு. அதுதான் 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நிரூபணமாயிருக்கு. இன்னைக்கு ஏன் விமர்சிக்க வேண்டாம்னு சொல்கிறாரு அப்படின்னா, இனிமே நீங்கள் பாருங்கள், விஜயை எல்லா கட்சிகளும் தாறுமாறாக அடிப்பாங்க. அதிமுக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டிடிவி தினகரன் அடிக்கிறாரு, கொஞ்ச நேரத்தில் காங்கிரஸும் அடிப்பாங்க, எல்லா கட்சிகளும் அவர் அடிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு மேலேயும் செத்த பாம்பை நம்ம அடிக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்துட்டார். இவ்வளோ நாள் வச்ச காட்டமான அரசியல் விமர்சனங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் முடிச்சு போட்டு தமிழ் தேசியம்ங்கிற ஒரு தூய கொள்கையை அவர் டைல்யூட் பண்ண பார்த்ததுன்னு ஒரே காரணமாகத்தான் நாம் தமிழர் கட்சி கட்டி எழுப்பி வரும் தமிழ் தேசிய வாக்கு வங்கியை அவர் டைல்யூட் பண்ண முயற்சி பண்ணார். அந்த கொள்கையை குழப்பி விட முயற்சி பண்ணார். அதை தடுக்கத்தான் அந்த கொள்கையை தூக்கி பிடித்திருக்கும் நாம் தமிழர் கட்சி அவர் மீது அவர் அரசியல் தாக்குதலை தொடுத்தது. இனிமே தாவேக்காக 4 பக்கத்துலேருந்து அடி விழும், அதை நீங்கள் பார்க்க போறீங்க. காங்கிரஸுக்கு ஆதரவாக ஒரு சக்தி தூரத்தில் உருவாகி வருதுன்னு தெரிஞ்சாலே பாஜக அவங்கள சும்மா விட மாட்டாங்க. இன்னைக்கு என்னென்ன பாடுபடுத்துகிறாங்க விஜய் அவர்களை, அதுக்காக வாயே திறக்க மாட்டேங்கிறாருங்கிறதையும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவரால் பாஜகவை எதிர்க்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு மக்கள் வந்துட்டாங்க. அவரோட ரசிகர்கள் எப்போவுமே ஒரு காட் காம்ப்ளெக்ஸ், நம்மளால் முடியலை, ஒரு இயலாத விஷயத்த திரையில் ஒருத்தர் செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பானையில் ரசிகராக இருக்கவங்க. எந்த ஒரு ஆழமான அரசியல் புரிதலும் ஒரு தத்துவ கோட்பாடும் கொண்டு விஜய் பின்னால் போகலை. இவ்வளவு மக்கள் செல்வாக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? அரசியல் பண்ண தெரியல, மக்கள்கிட்ட அவர் நம்பிக்கை இழந்துகிட்டு இருக்காரு. ஒரு லீடர்ஷிப் கெப்பாசிட்டியோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியோ இருக்கிற ஒரு ஆள் மாதிரி தெரியல. எல்லா பிரச்சனைக்கும் வாயை மூடிட்டு ஓடி ஒளிகிற ஒரு தொடரடிங்கியாக தான் மக்கள் பார்க்குறாங்க. இதுதான் களத்தில் இருக்கிற யதார்த்தம். ரசிக மனப்பான்மை வேற, அரசியல் ரீதியாக மக்கள் பார்க்கக்கூடிய பார்வை வேற. இதை சரியாக அண்ணன் சீமான் அவர்கள் புரிஞ்சுக்கிறாரு. இதனால தான் இனிமே செத்த பாம்பு அடிக்க வேண்டாம் அப்படிங்கிறத கட்சி உறவுகளுக்கு சொல்லியிருக்காரு அந்த பொதுக்கூட்டத்தில். விஜய் ஒரு பிளாக் டிக்கெட் மட்டும் இல்லை, ஒரு வீக் டிக்கெட் அப்படிங்கிறத அண்ணன் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே கணித்தார். கொள்கை ரீதியாக விமர்சனங்கள் வச்சார்.
இன்னைக்கு அவர் சொன்னதெல்லாம் உண்மையாகி களத்தில் நிற்கிது. கடைசியாக பிப்ரவரி 21 திருச்சியில் நடக்க போகும் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு ஒரு இனத்தின் திருவிழாவாக பெரிய கோலாகலமாக கொண்டாடப்பட போகுது. உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, தமிழின சொந்தங்கள் தன் வீட்டு விழாவாக நினச்சி ஒன்று கூடுங்க. உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் அழைத்துட்டு போங்க. சாட்டை துரைமுருகன் அண்ணன் அவங்க கிராமத்துலேருந்து 50 பஸ்ஸில் ஆள் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு பஸ்லையாவது ஆள் கூட்டிகிட்டு போவோம். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு. இந்த நிகழ்வுக்கு நீங்கள் பங்களிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் நான் ஒரு லிங்க் போடுறேன். அந்த லிங்க்ல போய் உங்கள் பங்களிப்பை செய்யலாம். சிறுதுளி பெருவெள்ளம்.